பேரில் வந்துட்டு என்ன மீனிங் இருக்கோ அந்த மீனிங் அப்படியே அப்ளிகபிள் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, மதுரை தாண்டி ஒரு இடம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய தொழில் பண்ணாங்க. சாம்ராஜ்யமே நடத்துனாங்க. முதல் பேரு வேண்டாம், 2வது பேரு விலாஸ்ன்னு வரும். அந்த பேர் பாருங்க விலாஸ். லாஸ்ன்னே முடியும். லாஸ்ன்னே ஆயிருச்சு. அதேமாரி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஹோட்டலுக்கு பவன். அந்த காலத்துலலாம் வந்து ராம் விலாஸ், ராமலிங்க விலாஸ் இப்படி எத போட்டாலும் ஹோட்டலுக்கு பேர்லாம் விலாஸ்ன்னு தான் முடியும். அப்படி எப்படி எப்படிலாம் போட்டு அந்த மாரி விலாஸ்ன்னு முடியுதோ, அந்த ஹோட்டல் வர்க்கமே போயிருச்சு. எப்படின்னா லாஸ்ன்னு முடியுது. எல்லாமே லாஸ் தானே. அந்த தொழில் பண்ணவங்க எல்லாத்துக்கும் லாஸ்ல தானே முடியும். அதுதானே சொல்லுச்சு. எத சொல்லுதோ அது அதுவா தானே ஆகும். அப்போது அந்த காலத்தில நம்ம ஒண்ணும் கவனிக்காம வேணா இருக்கலாம். ஆனா நடக்கிறது நடந்து தான் ஆயிருக்கு. அதேமாரி நான் சொன்னேன் பாருங்க, மதுரை தாண்டின்ட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அவங்க பண்ண தொழில்ல பெரிய சாம்ராஜ்யமே நடத்துனாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்க அங்க இருந்தா கூட, அவங்க சார்புல அவங்க பிசினஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்தியா ஃபுல்லா இருக்கும். இந்தியாவே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு பிசினஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு பிசினஸே லாஸ். என்ன காரணம்? அவங்க தான் அந்த பேர் வச்சாங்க. வி லாஸ். லாஸ்ன்னும்போது லாஸ்ல முடிஞ்சது. அப்ப அதத்தான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க எந்த பேர வைக்கிறீங்களோ, அந்த பேர்ல என்ன பொருள் இருக்கோ, அந்த பொருளுக்கு உண்டான